தொடக்கத்தில் வெற்றிகளை ருசித்து வந்த ராஜஸ்தான் அணி தற்போது தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. பஞ்சாப் அணியுடனான நேற்றைய தோல்வியின் மூலமாக தொடர்ந்து 4வது தோல்வியை சந்தித்திருக்கிறது ராஜஸ்தான் அணி. நேற்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்களை மட்டுமே எடுத்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி 18.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. சிறப்பாக ஆடிய பஞ்சாப் அணியின் கேப்டன் சாம் கரன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றி குறித்து பேசிய சாம் கரன், ஒரு குழுவாக நாங்கள் சிறப்பாக பந்து வீசினோம். நான் களமிறங்கிய போது கொஞ்சம் கடினமான சூழல் நிலவியது. அதிக ரிஸ்க் எடுக்க அவசியமில்லாமல் போனது என தெரிவித்தார். தோல்வி குறித்து ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன், நாங்கள் 160 ரன்கள் அடித்திருக்க வேண்டும். 10 முதல் 15 ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம். சரியாக அங்கேதான் நாங்கள் தோற்று போனோம் என்று நினைக்கிறேன். கூடுதலாக ஒரு பந்து வீச்சாளர் இருந்திருந்தால் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்திருக்கலாம். தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறோம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு அணியாக என்ன தவறு செய்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அணியாக சிறப்பாக செயல்பட வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறினர். நேற்றைய போட்டிக்கு பின்னர் ராஜஸ்தான் அணி 13 போட்டிகளில் விளையாடி 8 வெற்றிகள் 5 தோல்விகள் என 16 புள்ளிகளோடு 2வது இடத்தில் உள்ளது. 13 போட்டிகளில் 5 வெற்றி 8 தோல்வி என 10 புள்ளிகளோடு 9வது இடத்தில் உள்ளது பஞ்சாப் அணி. இரு அணிகளுக்கும் இன்னும் தலா ஒரு போட்டி மிச்சம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.